ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கார முட்டை தோசை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கார முட்டை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: 15 வரமிளகாவை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். பொடியை கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 6-7 முட்டை எடுத்துக்கலாம். பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை கட்டின வெங்காயத்தை சேர்த்து எடுத்து வச்ச புளியும் சேர்த்து நம்ம ஊற வச்ச வரமிளகாவை 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்ததும் தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உடைச்சி ஊற்றினதும் ஒரு ஃபோர்க்கால முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1.5 குழிக்கு 2 அளவு தோசை மாவு சேர்த்து தோசை ஷேப்க்கு ஊற்றிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் நெய்யை ஓரங்களில் இந்த மாதிரி சுற்றிரும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண கார சட்னியை இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதும் நம்ம பீட் பண்ணி எடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பரப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு பிஞ்சளவு சால்ட்டை தூவி ஒரு பிஞ்சளவு பெப்பர் பொடியை தூவிக்கலாம். கடைசியாக பொடியாக கட்டின வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான கார முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கார சட்னியும் முட்டையும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.